மாண்புமிகு உறுப்பினர், தொடர்ந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பிரயோகித்தால் நடவடிக்கை எடுப்பேன். அமைதியா இருங்க. அதே போல ஒரு வேதனையான விஷயம், அதை நான் இந்த இடத்தில் கூற வேண்டும். 30 ஆண்டு காலமாக தண்ணீரே இல்லாமல் எங்கள் பகுதி மக்கள் மிகவும் வாடிக்கொண்டிருக்கின்றனர். இரு பெரும் ஆளும் அரசுகள் என்று கூறிக்கொண்டு இருக்கும் அவர்கள் தண்ணீரை தராமல் அவர்கள் செய்த சாதனை ஒன்று. எங்கள் மக்களின் வேதனை மட்டும்தான் அவர்கள் செய்த சாதனை. எங்களது குற்றச்சாட்டு கிடையாது. எங்கள் மக்களின் வேதனையை நான் கொடுத்து கொண்டே ஆக வேண்டும். உட்காருங்க. சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அந்த பகுதியை சார்ந்தவர். அவ்வளவு சொல்லுங்க. தண்ணீர் பிரச்சனை பற்றி குறிப்பிடுகிறார். தண்ணீர் பிரச்சனை என்பது எப்பொழுதும் இயற்கையாக வருவதுதான், அது ஆட்சியை வச்செல்லாம் கிடையாது. இது சம்பந்தமாக நம்முடைய செந்தில் பேச அனுமதிங்க. இல்ல, அவர் சொல்றாரு உசிலம்பட்டி தொகுதி மேப்பிளே காணாம போயிருன்னு சொல்லிட்டு. மதுரை மாவட்டத்தில் அதிக செழிப்போடு இருக்கிற ஏரியா உசிலம்பட்டியும் சோழவந்தான் பகுதி என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிடாது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வாங்க. மாண்புமிகு உறுப்பினர், தொடர்ந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பிரயோகித்தால் நடவடிக்கை எடுப்பேன். அமைதியா இருங்க.